எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வந்து பொன்மணிகண்டன். நான் வேசார்பாடியிலேருந்து கராத்தே லாஸ்ட் 13 வருஷமாக கற்றுக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து இங்கே தமிழ்நாடு டீமோடு சேர்ந்து பஞ்சாபுக்கு நாங்கள் ஒரு 106 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக போனோம். ஸோ 106 பேரில் வந்து கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 90 மெடலுக்கு மேலே ஜெயிச்சுட்டு வந்திருக்கோம். ஸோ அங்கே வந்து அவங்க நடத்தினவங்க வந்து பஞ்சாபில் நடத்தினாங்க. ஸோ பஞ்சாபில் வந்து நடத்துறது வந்து 3 நாள் ஃபுட்டு 3 நாள் ஸ்டே வந்து கொடுத்தாங்க. ஸோ அது வந்து எங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியலாக வந்து ஒரு ஊக்கத்தொகமாக இருந்தது. நாங்கள் இப்போ ஜெயிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ இங்கேயும் நாங்கள் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறோம். அங்கே போனதில் ஓவராலாக நாங்கள் தமிழ்நாடு 90 மெடலுக்கு மேலே ஜெயிச்சு ஃபஸ்ட் ப்ளேஸும், செகண்ட் ப்ளேஸ் கர்நாடகாவும், தேர்ட் ப்ளேஸ் வந்து நடத்தின ஹோஸ்ட் டீமான பஞ்சாபு தேர்ட் ப்ளேஸ் பிடிச்சிருக்காங்க. ஸோ நாங்கள் அடுத்தடுத்து ஜெயிக்கிறதுக்கு எங்கள் மாஸ்டர்ஸும் எங்கள் பேரண்ட்ஸும் தான் ஊக்கமாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு எல்லோரும் தேங்க்ஸ் பண்ணிக்கிறோம். நாங்கள் பஞ்சாபில் நடந்த ஆல் கோஜிரியோ கராத்தே ஃபெடரேஷன் சாம்பியன்ஷிப்புக்கு தமிழ்நாடு சார்பாக கலந்துக்கிட்டு போயிருந்தோம். ப்ரௌட் பசங்க மட்டும் பார்ட்டிசிபேட் மட்டும் 106, பேரண்ட்லாம் சேர்த்து 156 பேர் போயிருந்தோம். அதில் 94 மெடல் அடிச்சிருக்கோம். 35 கோல்டு மெடல், 28 சில்வர் மெடல், 34 பிரான்ஸ் மெடல். ஓவரால் சாம்பியன்ஷிப்பு தமிழ்நாடுக்கு தான் கொடுத்துருக்காங்க இந்த வருஷம். இது வந்து நம்ம நடத்துகிற செகண்ட் ஏஷியன் கோஜிரியோ கராத்தே சாம்பியன்ஷிப்பு. ரொம்ப சிறப்பாக அங்கே நடத்தியிருந்தாங்க. எந்த ஒரு குறையும் இல்லை. வந்தவங்க எல்லாருக்குமே 3 நாள் ரூம்லேருந்து சாப்பாடுலேருந்து எல்லாமே கொடுத்தாங்க. அந்த நடத்துகிறவங்களுக்கும் எங்கள் நன்றி. எங்களுடைய அழைப்பை ஏற்றி இவ்வளோ பேர் அங்கே வந்ததுக்கு மிக்க நன்றி. எங்களுக்கு ஒரு அருமையான இடம் இல்லை டோர்னமெண்ட்டுக்காக. அதுக்கு ஏற்கனவே நான் சிஎம்முக்கும் உதவி சிஎம்முக்கும் 2 பேருக்கும் லெட்டர் அனுப்பிச்சிருக்கேன். அந்த லெட்டரை எங்களுக்கு பரிசீலனை பண்ணி ஜே ஸ்டேடியத்தை எங்களுக்கு திருப்பியும் ஓப்பன் பண்ணி தரும்படியும், அதே மாதிரி சிஎம் டிராஃபியில் ஒரு 4 வருஷமாக இந்த கராத்தேவை வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க சிஎம். அந்த கராத்தேவை சிஎம் டிராஃபிலையும் சேர்க்கணுன்ட்டு இந்த அனைத்து கராத்தே சார்பாக நாங்கள் கேட்டுக்கிறோம். அங்கீகாரம் வந்து கொடுத்துருக்காங்க. நான் இல்லை நிலை இல்லைன்னுலாம் பார்க்க மாட்டேன். ஏன்னா இப்போ கூட ஏஷியனில் ஒருத்தருக்கு போனவருக்கு வந்து நம்ம உதவி சிஎம் வந்து எங்களுக்கு பணம் கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. அங்கீகாரம் உண்டு. ஒரு சில இதுவால் வந்து தடுப்பணைகள் போடப்பட்டுள்ளது கராத்தேக்கு. அந்த தடுப்பணைகளை எங்களுக்கு உடைச்சி எங்களையும் ஃப்ரீயாக விட்டோம்னா நாங்கள் இப்போ தான் 2 வருஷம் ஆகுது ஒரு ஜனுனாக நடத்தின்னு போயிட்டுருக்கோம். அதனால் நாங்கள் எல்லோரையும் அணைச்சி போகிறவங்க தான். நாங்களும் எல்லா கியோலையும் இருக்கோம், எல்லா இதுலேயுமே இருக்கோம். அதனால் எங்ககிட்ட கொடுத்தா இதை மேலும் மேலே நாங்கள் பண்ணுவோன்றதுக்கு வந்து கண்டிப்பாக அவருக்கு நாங்கள் சிஎமுக்கும் உதவி சிஎமுக்கும் வாக்கு கொடுக்குறோம். கவர்மெண்ட்டு சப்போர்ட்டுன்றது கம்மி தான் சார் கராத்தேக்கு. ஏன்னா இது மொத்தமே பேரண்ட்டுடைய எஃபெக்ட்லேயும் நாங்கள் நடத்துகிறவங்க 3 நாள் ரூமு 3 நாள் ஃபுட்டு ஃப்ரீ கொடுக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப செலவு கம்மி. ஆனால் அப் அண்ட் டவுன் ஃபேரும் என்ட்ரி ஃபீஸ் தான் கட்டியிருக்காங்க. ஸோ அதனால் அவங்க ட்ராவல்ஸ் பஸ்ஸு கூட ஏற்பாடு பண்ணி அப் அண்ட் டவுன்லாம் கொடுத்தாங்க எங்களுக்கு அங்கே லோக்கலில் வந்து. அதனால் அந்த ஒரு பிரச்சனை இல்லை. கொஞ்சம் எங்களுக்கு வந்து இப்போ வந்து கவர்மெண்ட்டில் வந்து கராத்தே காலேஜ் மேட்ச்லேயும் இருக்குது, ஸ்கூல் மேட்ச்லேயும் இருக்குது. ஆனால் சிஎம் மேட்ச்சில் இல்லை. நம்மளுக்கு சிஎம் மேட்ச்சில் அந்த கராத்தே எடுத்துன்னு வந்தால் தான் எங்களுக்கு அந்த ஒரு நல்ல பேர் வரும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.